ஹாய்! ரியான் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 3 டேஸா நல்ல ஃபீவர் அண்ட் காஃப் இருந்துச்சு. மார்க்கெட் போயிட்டு நான் கொஞ்சம் மட்டன் அண்ட் சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். குயிக்கா நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே பிரியாணி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ரியான் எந்திரிச்சிட்டானா என்னை எந்த வேலையும் பண்ண விடவே மாட்டான். நம்ம ஒரு பிளான் போட்டால் ஆண்டவன் அதுக்கு மேலே ஒரு பிளான் போடுவான்னு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே ரியான் எந்திரிச்சிட்டான். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே தியான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு நான் சோலோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுவேன்னு லீவை போட்டாச்சு. ஸோ அவனுக்காக தான் இந்த பிரியாணி அண்ட் சிக்கன் 65. 2 குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் தியானுக்குமே கோல்டு இருக்குது. ஸோ அது சரி பண்ணுறதுக்காக மைல்டாக வந்து சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன்வைல் அவர் என்ன தான் ஃபீவராக இருந்தாலும் அவர் எனர்ஜி லெவல் வந்து குறையவே இல்லை. கிச்சனில் வந்து அவர் அட்ராசிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65யும் ரெடி பண்ணியாச்சு. என்ன தான் ஸ்கூல் லீவு போட்டாலுமே அவனோட பேக்லாக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ரெஸ்பான்சிபிளாக க்ரோ ஆகிட்டு வரதை பார்க்க ஹாப்பியாக இருக்குது. குக்கரில் பிரியாணி ரேராக தான் வைப்பேன். ஸோ அதோட டெக்ஸ்டர் கரெக்டாக வருமானு பயந்துகிட்டே இருந்தேன். தேங்க் காட் நல்லாவே வந்துருந்துச்சு. என்ன தான் பாஸ்மதி பிரியாணி டேஸ்ட்டாக தான் இருந்தாலும் எங்களை மாதிரி திண்டுக்கல்காரவங்களுக்கு சீரக சம்பா பிரியாணி தான் அல்டிமேட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும்.